அனைவருக்கும் வணக்கம். அம்மா, நான் தினமும் செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆயுள் கைதி போல நான் ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை விடுவிக்கிறீங்களா? என்ன விக்கி, என்ன சொல்ற? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நல்லா விவரமா சொல்லு, உன்னை நான் காப்பாத்துறேன். அம்மா, காலையில் 7 மணிக்கு அலாரம் அடிச்சு வேண்டா வெறுப்பா எந்திரிச்சு அறக்க பறக்க குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு டிராஃபிக்கில் சிக்கி ஆஃபீஸில் போய் பாஸ் சொல்கிறத கேட்டுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு தூங்கிடுறேன். ஆமாம், இதில் என்ன புதுசு இருக்குது? எல்லாரும் செய்கிற வேலை தானே. இதுக்கு போய் ஜெயிலு காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அம்மா, அப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போகுது. வார கடைசியில் கிடைக்கிற 2 நாள் சனி ஞாயிறு லீவுக்காக மீதி 5 நாளும் செத்து செத்து வாழ்கிறேன். இதுக்கு பேரு தான் வாழ்க்கையா? என்னை பொறுத்தவரை இது ஆயுள் கால ஜெயில் மாதிரி இருக்கு. ஐயோ விக்கி, நாம் பிறக்கும் போதே நமக்காக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சாச்சு. அதுதான் இங்கே நடக்குது. நல்லா படி, நல்ல மார்க் வாங்கு, ஒரு டிகிரியை முடி, கை நிறைய சம்பளம் கிடைக்கிற வேலையை பாரு, கல்யாணம் பண்ணிக்க, குழந்தை பெற்றுக்க, பிறகு ரிட்டையர் ஆன பிறகு நிம்மதியாக இரு. இதுதான் அந்த ஸ்கிரிப்ட். இந்த சிஸ்டம் நம்மளை ஒரு சிந்திக்கிற மனுஷனாக உருவாக்கலை, ஒரு ரோபோவாக வேலையாட்களாக தான் உருவாக்குது. ஆமாம்மா, நம்ம கல்வி முறையே முதலாளிகளுக்கு தேவையான வேலையாட்களை உருவாக்குவது தான். ஆமாம் விக்கி, உனக்கு என்ன பிடிக்கும்னு யாரும் கேட்கறதில்ல. எதில் வேலைவாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறாங்க. இதனால தான் 40 வயசு ஆனதுமே வாழ்க்கையை திரும்பி பார்த்தா நாம் யாருக்காக வாழ்ந்தோம் அப்படிங்கிற கேள்வி வருது. ஆமாம்மா, பழைய காலத்தில் அடிமையாக சங்கிலி போட்டு வச்சுருப்பாங்க. இன்னைக்கு சம்பளம்ங்கிற ஒரு போதைப் பொருளை கொடுத்து அடிமையாக வச்சுருக்காங்க. ஆமாம் விக்கி, அதுதான் உண்மை. மாதம் நம்மளோட அக்கௌண்ட்டில் விழுகிற அந்த பணம் நம்மளோட கனவுகளை மறக்கடிக்கிற லஞ்சம். நாம் நம்மளோட நேரத்தையும் உழைப்பையும் விற்று இன்னொருத்தரோட கனவுகளை நனவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஆமாம்மா, அது மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாம் விக்கி, அதையும் கேள்விப்பட்டேன். நமக்கு தேவையே இல்லாத பொருட்களை, நமக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுவதற்கு ஒரு கடன் வாங்குகிறோம். பிறகு அந்த கடனை அடைக்கிறதுக்கு மனசுக்கு பிடிக்காத வேலையாக இருந்தாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இது ஒரு எலி ரேஸில் ஓடுறது மாதிரி தான். எவ்வளவு வேகமாக ஓடினாலும் கோட்டை அடைய முடியாது. சரிம்மா, இதிலிருந்து தப்பிக்க என்னதான் வழி? வேலையை விட்டு ஓட முடியாது, செஞ்சுதான் ஆகணும். ஆனால் மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சரி. 1, எல்லோரும் போகிறாங்கன்னு செம்மறி ஆடு மாதிரி போகாமல் இது நமக்கு தேவையான்னு யோசிக்கணும். 2, நம்மளை நாமே ஒரு பிராண்டாக மாற்றணும். அதாவது 9 to 5 வேலையை தாண்டி நமக்கென்று நிரந்தரமான ஒரு வருமானத்தை உருவாக்கும் வழியை கண்டுபிடிக்கணும். 3, பணத்துக்காக வேலை செய்யாமல் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வைக்கணும். ஆமாம், நீங்கள் சொல்கிறதும் சரிதான். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான். அது ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வீணாக்கிடக்கூடாது. பாதுகாப்பு முக்கியம்தான், ஆனால் சுதந்திரம் அதை விட முக்கியம். சரிதானம்மா? ஆமாம் விக்கி, நல்லா புரிஞ்சுக்கிட்டேயே. இந்த சிறையிலிருந்து வெளியே வந்து உன்னுடைய கனவுகளை நோக்கி ஒரு அடியாவது எடுத்து வை. ஏன்னா உன்னுடைய வாழ்க்கைக்கு நீதான் ஹீரோ. நான் சொல்லும் இந்த கருத்துக்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இனி ஒரு நல்ல கருத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.